ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 9 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து எல்லாருமா வந்து மீனாவே முத்துவுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் அவனை வந்து இங்க கூட்டிட்டு வந்திருந்தா கூட காசு எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்கலாம் அப்படின்னு. இப்ப மனோஜ் என்ன சொல்றாருன்னா, ஆமாமா பொண்டாட்டி காசு காணாம போன மட்டும் இவங்க எல்லாரும் இன்கம் டேக்ஸ் மாதிரி போய் ரெய்டு பண்ணி அந்த காசு எடுத்துட்டு இருந்தாங்கல்ல அப்படின்னு. இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, டே அவங்க வீட்டுலதான் அந்த காசு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும்டா. அதுவும் இல்லாம அந்த அம்மா மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா அது ஒரு 2.5 லட்சம் தான் உடனே எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருவாங்க. இதுனா எங்களுக்கு தெரியும் இங்கதான் இருக்குன்னு, அதனால நாங்க அப்படி போனோன்னே இப்ப ஸ்ருதி அப்படி சொல்றாங்க. ஆமா அதனாலதான் நாங்க போனோம். இப்போ உங்க காசு கதிர் எங்க வச்சிருக்கேன்னு சொல்லி தெரிஞ்சுன்னா இன்னொரு ரெய்டு கூட நடத்தி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப கடைசியில விஜயா வந்து எல்லாருமா சேர்ந்து கடைசியில பணம் கிடைக்காம பண்ணிட்டீங்க அப்படின்னு. இப்ப முத்து என்ன சொல்றேன்னா, அது அப்பா காசு தானே, அது எப்படியும் வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப மனோஜ் டே அது டீலருக்குள்ள காசு, அப்பா காசுலாம் கிடையாது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அதுல அப்பா காசு இருக்குதா அப்பாவோட காசு வரணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்றாங்க. அப்புறமா அண்ணாமலை வந்து இங்க பாரு, நான் சொல்றதை கேளு, கண்டிப்பா போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்கோம்னா அவங்க விசாரிச்சு காசை வாங்கி தருவாங்க, இதை எப்படியே விடுங்க சொல்லிட்டு போயிடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, ரோஹிணிக்கு ஒரு நம்பர்ல இருந்து கால் வருது. பேசும்போது அந்த பிஏ பேசுறாரு. இந்த மாதிரி என்ன கல்யாணி, நீ இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி ஏமாத்தி தான் வாழ்ந்துட்டு இருக்கன்னு சொல்லி நினைச்சா நீ என்ன போட்டு தள்ளுறதுக்கே ஆளை இது பண்ணிருக்கல. நீ ரெடி பண்ண ஆளு வந்து என்ன வேணா தெரியல, என்னை பாதியிலே இங்க கேரளாக்கு அனுப்பிவிட்டா நான் அங்க இருந்து இப்ப உடம்பு தேறி நான் வந்துட்டேன். இனி நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், எனக்கு 1 லட்ச ரூபா வேணும்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்றாரு. அப்போ உடனே அவர் போனை வச்ச உடனே ரோஹிணி வந்து சிட்டி கால் பண்றாங்க. பண்ணிட்டால அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து இங்க பேசுறாங்க. அப்ப சிட்டி வந்து இந்த மாதிரி எனக்கு நான் நைட் உங்க வீட்டு பக்கத்துல வந்துட்டு கால் பண்றேன், எனக்கு முத்து வர கார் சாவி வேணும் அப்படின்னோடனே ரோஹிணி வந்து என்னன்னொடனே அந்த பிஏ வரம் வந்துட்டான், வரும் இப்போ முன்னாடி விட இப்ப ரொம்ப கோவமா இருப்பான், எதனாச்சும் பண்ணுவான், அதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்ல, நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி கிட்ட வந்து டிமாண்ட் வைக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நைட்டு சிட்டியும் அவங்க கூட 2 பேர் வராங்க. இப்ப ரோஹிணி இங்க யாருக்கு தெரியாம கார் சாவி தூக்கி கீழே போடுறாங்க. அவங்க கார் டிக்கே ஓபன் பண்ணி அவங்க என்னமோ பண்றாங்க. பண்ணிட்டு நாளையோடு இந்த முத்து தொலைஞ்சாண்டா அப்படி சொல்லிட்டு திருப்பி சாவியை கொடுத்துட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. காலையில முத்து சவாரி கிளம்புறாரு. அப்ப சாவி எடுத்துட்டு கிளம்பும் போது அண்ணாமலை வந்து இந்த மாதிரி என் ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, அதை கொண்டு அந்த மாதிரி ஆசிரமத்துக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அது பத்தின ஒரு டாபிக் அப்படியே போய்கிட்டே இருக்குது. அதோட என்னோட எபிசோட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.